வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி உங்கள்கிட்ட லா 37 பற்றி பேசணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லா. இந்த லா 37ங்கிறது நிறைய நேரத்தில் நிறைய லெவலில் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த லா 37 பார்ப்போம். Create compelling spectacles, striking imagery, grand symbolic gestures, create an aura of power. Everyone responds to them. Stage spectacles for those around you, then full of arresting visuals, radiant symbols that heighten your presence, dazzled by appearance. No one will notice that what you really doing. இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு பெரிய எக்ஸாம்பிள் வந்து மிலிட்ரி பரேடு. இது கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. மிலிட்ரி பரேடு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பழைய சோவியத் யூனியன் ஈரா பரேட்ஸு, ரஷ்யாவில் நடக்கிற மிலிட்ரி பரேடு, இப்போ நடக்கிற சைனாவில் நடந்த நார்த் கொரியாலையும் சைனாவில் நடந்த மிலிட்ரி பரேடு, நார்த் கொரியாவில் நடந்த மிலிட்ரி பரேடு எல்லாமே ஸ்பெக்டக்குலாக இருக்கும். நம்ம இங்கிலாண்டில் போனீங்கன்னா டெய்லி வெஸ்ட்மினிஸ்டர் பேலஸ் வாசலில் சேஞ்சிங் ஆஃப் தி கார்ட்ஸ்ன்னு இருக்கும். எப்படி வந்து ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் வெளில போயிட்டு இன்னொரு செட் ஆஃப் கார்ட்ஸ் உள்ளே வருவாங்கன்னு, அதுக்கே பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும். நம்ம பார்டர் வாகா பார்டர், அப்புறம் வாகா பார்டரில் ஒரு பெரிய கூட்டம் வரும். அதை பார்த்து அதுக்கு ஸ்டேடியம் மாதிரி போட்டு கைத்தட்டத்துக்கு கூட்டம் நிற்கும். அது மாதிரி இங்கிலாண்டில் வந்து அந்த ராஜாவும் ராணியும் ஒரு நாளைக்கு வெளில வந்து ட்ரூப் கலர்ஸை மாற்ற வாங்கிப்பாங்க. அது ஒரு பெரிய பரேட் நடக்கும். இதெல்லாம் ஸ்பெக்டக்கிள் டு ஷோ த பப்ளிக் நாங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லு, அண்ட் அந்த பப்ளிக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் போகிறதுக்கு. ஸோ இதை வந்து ஆர்மி இது மாதிரி ரைட்ஸ் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆர்மியை ஃப்ளாக் மார்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆர்மி மார்ச்சிங் டுவர்ட்ஸ் எல்லா ஏரியாலையும், ஃப்ளாக் ஏரியாவில் ரைட் ஹிட் ஏரியாலெலாம் மார்ச் பண்ணும் ஆர்மி. இட்ஸ் அ ஷோ ஆஃப் பவர் அண்ட் ஷோ ஆஃப் ஸ்பெக்டக்கிள். அதை பார்த்து பயந்தே கூட்டம் அமைங்கி போய்டும். இது வந்து ட்ரெடிஷ்னல் பண்ணுறது. இதுக்காக வந்து ஸ்பெஷலாக மிலிட்ரி மியூசிக்கெல்லாம் கம்போஸ் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் இதுக்கே மார்ஷியல் டியூன்ஸ் அப்படின்னு அதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்பெக்டக்கிள். இது மாதிரி ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டுக்கு போனீங்கன்னா பெரிய ஒலிம்பிக்ஸில் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஈவெண்ட்டுக்கு தனியாக டிக்கெட் வைப்பாங்க. ஐ டிக்ளேர் த ஒலிம்பிக்ஸ் ஓப்பன் சொல்கிறதுக்காக ஒரு 3 மணி நேரம் ஒரு ஸ்பெக்டக்கிள் காட்டுவான். அந்த ஸ்பெக்டக்கிளில் டார்ச் எடுத்துன்னு ஓடி போகும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். ஏத்தன்ஸ்லேருந்து டார்ச் எடுத்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற நாடெல்லாம் சுற்றி கடைசியாக அந்த டார்ச் போய் அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியமில் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே ஒரு டான்ஸு, ஆட்டம் பாட்டம்லாம் நடக்கும். அப்புறம் ஒரு நாடாக உள்ளே வரும். இதெல்லாம் ஒரு கிராண்ட் ஸ்பெக்டக்கிள். அதே மாதிரி க்ளோசிங் பரேடும் அது மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஒலிம்பிக்ஸில், ஏஷியன் கேம்ஸில் எல்லா இடத்துலையும் இது பயங்கரமாக நடக்கும். நீங்கள்லாம் என்சிசியில் இருக்கும்போது ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ஒரு செலெக்ஷன் நடக்கும். ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் பரேடு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் லெவல் பரேடு, நீ தான் பெஸ்ட்டு கேண்டிடேட்டாக, அப்புறம் அதுக்கு கஞ்சி போட்டு ரெடி பண்ணி போகிறதெல்லாம் பெரிய விஷயம். இது மீசா வளர்த்தாலே உனக்கு எக்ஸ்ட்ரா பணங்க. மீசா வளர்த்துறது, மீசா மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து தனி காசு போல். அதனால தான் நார்த் இந்தியாவில் இப்படி திருகி விட்டுப்பான் மீசையை. இதெல்லாம் வந்து ஸ்பெக்டக்கிள் காட்டுறது. இந்தியாவில் நீங்கள் வந்து ரவீந்திர ஜடேஜா 50 அடித்தா ஸ்போர்டாக இப்படி ஆக்ஷன் பண்ணுற மாதிரிலாம் பேட்டை சுற்றி காட்டுறது, இது எல்லாமே ஸ்பெக்டக்கிள். அந்த ஸ்பெக்டக்கிள் எதுக்குன்னா அந்த கூட்டத்தை வந்து டு கெட் தி க்ரௌட் பிஹைண்ட் ஹிம், அந்த க்ரௌடு வந்து அவன் பின்னாடி ஆடுறதுக்கு குதிக்கிறதுக்கு பண்ணுறது. இது வந்து இதை பண்ணாதான் நீ பெரிய ஆள், ஒரு ஆறா ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த கிங் சார்ல்ஸோட கோரனேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் பாம்ப் ஸ்பெக்டக்கிள். அதோட நீங்கள் ஆக்சுவலி குயின் எலிசபெத்தை பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா பட்ஜெட் இன்னும் செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை ராயல் ஈவெண்ட்டாக போட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ தட் டூரிசம்லாம் வந்து மெமரபிலியாலாம் மார்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்படி தான் பவர் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த பெரிய பெரிய லீடரு, டிக்டேட்டர்ஸ்லாம் இதில் பாஸ் மாஸ்டர்ஸ், அத்தாரிட்டேரியன் ரூலர்ஸு. ட்ரம்ப் ஆனால்தான் வந்து போப் மாதிரி அவனை வேஷம் போட்டுன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு
நான் போப்பாக இருந்தால் நல்லா இருக்குமா, எனக்கு நோபல் ப்ரைஸ் கொடு, இதெல்லாம் சொல்கிறது இந்த ஸ்பெக்டக்கிள் தான். மக்கள் நம்பி ட்ரம்ப் மாதிரி ஒரு கோமாளிக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, இதுதான் அது. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பெக்டக்கிளுக்கு போவோம். இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா குஜராத் மாடல்னு ஒன்று கிளப்பினோம். கடைசியில் குஜராத் மாடலே ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் குஜராத் மாடல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து ஹிந்துவில் வந்து மார்ட்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா, லேடிஸோட இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா தான் நம்பர் 1. இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேஷியோ கம்மி. ஆக்சுவலாக 1,00,000க்கு 35 குழந்தைங்க தான் செத்து போடுறது. 35, 1,00,000க்கு 35 குழந்தைங்க. ஆல் இண்டியா ஆவரேஜ் 1,00,000க்கு 88. குஜராத் வந்து ஆல் இண்டியா ஆவரேஜ் கிட்ட இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா 30, 35லேயும் இருக்குது. லிட்ரஸி பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் நம்பர் 1. ஜிடிபி க்ரோத் பார்த்தா சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் நம்பர் 1. எல்லாத்தையும் நம்பர் 1 தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது மாதிரி தான் இருக்கும் மாறி மாறி. ஆனால் இல்லாத ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி, குஜராத் மாடல்னு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு குளோபல் இன்வெஸ்டர் மீட் ஒன்று வச்சு ஸ்டேட் பணத்தை செலவழித்து ஒரு பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணப்பட்டது. அப்புறம் குஜராத்தில் ஒரு பெரிய கேஸ் கண்டுபிடிச்சோம், இந்தியா ஃபுல்லாக ஆயில் கொடுக்கும் குஜராத் கேஸுன்னாங்க. இப்போ அதை யாரும் குஜராத் கேஸை பற்றியே பேச மாட்டாங்க. அதை ஓஎன்ஜிசியில் விற்றுட்டாங்க, லாஸ் மேக்கிங் கம்பெனி. குஜராத்லேயே இது வரைக்கும் ஒரு கேஸ் வரலன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. இது மாதிரி ஒரு ஸ்பெக்டக்கிள் க்ரியேட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சொன்னதை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 நிமிஷத்தில் பேங்க் மேனேஜர் லோன் கொடுப்பான் ஜிஎஸ்டி பேப்பர்ஸை பார்த்துன்னு. அதுக்கப்புறம் பல பேர் வந்து லோன் கிடைக்கலன்னு சுற்றிட்டுருக்கான். எவ்வளோ பேருக்கு அதில் லோன் கிடச்சிது? ஒரு சிங்கம் வந்தது, மேட் இன் இண்டியான்னு ஒரு பெரிய இமேஜ் க்ரியேட் பண்ணோம். அந்த மேட் இன் இண்டியாவுக்கு அப்புறம் ஏன் அப்போ நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் கட்டத்தில் இருக்குது? உங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் ஏன் க்ரோ ஆகல? மேட் இன் இண்டியா என்னாச்சு? எல்லாத்தையுமே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான். ஃபார்மர்ஸோட சேல்ரியை, ஃபார்மர்ஸோட இன்கம்மை ரெட்டிப்பேன் 5 வருஷத்தில் அப்படின்னு. 5 வருஷம் ஆச்சு, ரெட்டிப்பில். ஒரு இன்டர்வியூ வச்சு சீதாப்பல் க்ரோ பண்ணேன், அதனால் என் பணம் டபுள் ஆச்சுன்னு. ப்ரெஸ் அங்கே போய் கேட்டான். என்ன சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன் எனக்கு என்ன பணம் வந்துதான்னு கேட்டான் அந்த லேடி. எந்த ப்ரெஸ் அங்கே போனானோ அவனை காலி பண்ணிட்டாங்க. சடனாக எல்லா ஊர்லேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு ஒரு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். டெல்லியிலே 100 கிலோமீட்டரில் ஒரு கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டி காணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ட்ரூத் கேட்டு 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 இப்போ கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டோம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவர் பண்ணது ஓல்டேஜ் ஸ்பெக்டக்கிள். இந்த லா தான் ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி பல பேர் பண்ணியிருக்காங்க, இன்னும் பல பேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஏமாறாமல் இருக்கிறது நம்மளுது. ஒரு அரசாங்கம்ங்கிறது டெமோக்ரஸியில் மக்கள் வரி பணத்தை கலெக்ட் பண்ணி அதை ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. அதை விட்டுட்டு அவனுக்கு ஏதோ மேஜிக்கல் பவர் இருக்குது, அவன் கையை காலை ஆட்டினா எல்லாமே மாறிடும், அவனுக்கு எல்லாம் பவர் இருக்குது, எல்லாம் சக்திமான் யுக்திமான்னு நினச்சிங்கன்னா இல்லை. கரெக்டாக க்ரூடாக பார்க்கணுன்னா ஸ்டேட்டோட வேலை என்னென்னா 10 ரூபா வரி பணம் கலெக்ட் பண்ணி அந்த 10 ரூபாவை செலவு பண்ணணும். அதனால் ஓட்டு வாங்கிறதுக்கு யார் வேணால் என்ன வேணால் செய்வோம். இதுதான் பேசிக்லி ஐடியா. இது மாதிரி நீங்கள் வேணால் பெரிய கிங்கோட ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களை காணாமல் போயிடுவார். இப்போ நிதின் கட்கரி கொஞ்சம் காணாமல் இருக்கிறாரு. இது மாதிரி பல பேர் ஃபேவரட்டாக இருந்தவன்னா கொஞ்சம் காணாமல் போயிட்டான். ஏன்னா ராஜாவோட இமேஜை அப்படியே சுப்ரீமாக வச்சுருக்கணும். அதை யாராவது த்ரெட்டன் பண்ணான்னா அவன் காலி ஆகிடுவான். சிவராஜ் சிங் சௌஹானை காலி பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஆட்களை காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாராவது கிங்கோட மோர் பாப்புலர் ஆகிடுவான் அப்படின்னு டவுட் வந்தாலே அவனை காலி பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இது இந்தியாவில் உங்கள் புரியத்துக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். உலகம் ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் இதான் நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது.
அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.